وَإِذَا قِيلَ لَهُمْ آمِنُوا كَمَا آمَنَ النَّاسُ قَالُوا أَنُؤْمِنُ كَمَا آمَنَ السُّفَهَاءُ أَلَا إِنَّهُمْ هُمُ السُّفَهَاءُ وَلَكِنْ لَا يَعْلَمُونَ. மற்ற மனிதர்கள் இறை நம்பிக்கை கொண்டிருப்பதைப் போல நீங்களும் இறை நம்பிக்கை கொள்ளுங்கள் என அவர்களுக்கு சொல்லப்பட்டால், அறிவீனர்கள் நம்பியதைப் போல நாங்களும் நம்புவதா என்று அவர்கள் பதில் சொல்வார்கள். இதோ நிச்சயமாக அவர்கள்தான் அறிவீனர்கள், ஆனால் இதை அவர்கள் அறிய மாட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் உயிரினும் மேலாக நாம் நேசிக்கும் உத்தம நபி அவர்கள் ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்லுகிற போது, இறை நம்பிக்கை கொள்ளுங்கள், ஏக இறைவன் ஒருவனே என்று செய்தியை எடுத்துச் சொல்லுகிற போது, பாவிகள் அறிவீனர்கள் என்று யாரை குறிப்பிட்டார்கள் தெரியுமா? ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்லுகிற போது அந்த அறிவீனர்கள், அந்த முட்டாள்கள், அவங்க இறை நம்பிக்கையை ஏற்றுக்கிட்டது மாதிரி நாங்களும் இறை நம்பிக்கையாளர்கள் ஆகணுமோ, கண்ணுக்கு தெரியாத அந்த இறைவனை நம்பணுமோ அப்படின்னு கேட்டாங்க. யாரை அந்த பாவிகள் அறிவீனர்கள், மூடர்கள், முட்டாள்கள் என்று குறிப்பிட்டார்கள் தெரியுமா? நபி தோழர்களைத்தான். இதை படிக்கிற போதே நம்மை மீறிய ஒரு சிறு நகைப்பு வந்தது. எப்பேற்பட்ட வெளிச்சத்தை பார்த்து இருட்டு சொல்லுகிறது அது இருட்டு என்று. வெளிச்சத்தை பார்த்து இருட்டு சொன்னது வெளிச்சத்தை இருட்டு என்பதாக உணர்ந்து கொண்டு, எவ்வளவு பெரிய அறியாமையினுடைய உச்சக்கட்டம் இது. வெளிச்சத்தை வெளிச்சம் என்று நம்ப முடியாதது தான் இருப்பதிலேயே ஆகப்பெரிய அறிவீனம் என்று அல்லாஹ் எடுத்து சொல்லுகிறான். அப்படி அறிவீனர்களான இவர்களும் நாங்களும் ஒரே நிலையில் ஒரே வழியில் செல்ல முடியுமா? ஒரே மாதிரி இருக்க முடியுமா? ஒரே வேலைகளை செய்ய முடியுமா என்று நயவஞ்சகர்கள் இப்படி சொல்லுவார்கள். அந்த நேரத்திலெல்லாம் அவர்களை ஏசிய போது, தூற்றிய போது, எள்ளி நகையாடி கேலி கிண்டல் நையாண்டி அவதூறு அத்தனையும் செய்தபோது அவர்களுக்கு பதிலடி தடும் பொறுப்பை தூயவனான அல்லாஹ்வே ஏற்றுக்கொண்டான். இல்லை, இந்த பாவிகள்தான் அறிவீனர்கள் என்று கூறி நயவஞ்சகர்களிடம்தான் அறிவீனம் இருக்கிறது என்பதை இறைவன் உறுதிபட தெரிவிக்கின்றான். அவர்களுடைய முழு அறியாமையின் காரணத்தினால் தங்கள் வழிகட்ட நிலையை கூட அவர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள். தாங்களே இருட்டில் இருக்கோம் அப்படின்னு அறிந்து கொள்ள முடியலன்னா மற்றவர்களை பற்றி அவர்கள் என்ன அறிந்து கொள்வார்கள்?